சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பீர் பைல்வான் தெருவைச் சேர்ந்தவர் அல்தாப். இவரது 17 வயது மகன் நௌபில் தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். நேற்றிரவு டியூஷன் முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் வெளியே தேங்கியிருந்த மழைநீரில் ஒரு இடத்தில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. அது தெரியாமல் அங்கு காலை வைத்த நௌபில் மீது மின்சாரம் பாய்ந்தது. தூக்கி வீசப்பட்டார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த டாக்டர் நௌபில் இறந்து விட்டதாக கூறினர். திருவொற்றியூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்தில் ஏற்கனவே அடிக்கடி மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி அப்பகுதி மக்கள் மின்வாரியத்தில் புகார் கூறியுள்ளனர். ஆனால் மின்வாரிய ஊழியர்கள் மின்கசிவை சரி செய்யாமல் அலட்சியமாக இருந்ததே மாணவனின் பரிதாப மரணத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அதாவது தாங்கல் திருவொற்றியூர் பகுதி, இந்த தாங்கல் பகுதியை பொறுத்தவரை பல மாதங்களாக இந்த இபி பிரச்சனை என்பது இருந்து கொண்டு இருக்குது. அது பல முறை நம்ம கோரிக்கை வச்சோம், அதுக்கான சரியான நடவடிக்கை என்பது எடுக்கவே படலை. அதனால பொதுமக்கள் பல முறை சாலை மறியல் அப்படின்ற பல போராட்டங்களை கூட எடுத்திருக்கிறாங்க. அதனால இன்னும் எந்த ஒரு ஆக்ஷன் அவங்க எடுக்கலை. இப்போ நேற்றைக்கு நடந்த அந்த அந்த மழையில என்னுடைய சகோதரன் சித்தப்பாவுடைய மகன் நோஃபலின்ங்கிற சிறுவன் டியூஷன் போயிட்டு வர வழியில அவர் அந்த விபத்துல மின் கசிவு ஏற்பட்ட அந்த விபத்துல இறந்துருக்கிறாரு. எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இறந்து போனவுடைய சகோதரனுடைய உயிர் என்பது மதிப்பற்றது. இந்த உயிர் வேறு யாருக்குமே இந்த இழப்பு ஏற்படக்கூடாது என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். இது போன்ற விபத்து மறுபடியும் ஏற்படக்கூடாது என்கிற ஆழமான ஒரு விஷயத்தை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அலட்சியமாக இருந்து மாணவனின் மரணத்துக்கு காரணமான மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் இன்று திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி கூறியதை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாணவன் நௌபில் மின்சாரம் தாக்கி இறந்த தெருவில் உருது பள்ளி உள்ளது. சம்பவம் நடந்தபோது 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உருது பள்ளியில் இருந்து வீட்டுக்கு கிளம்ப ரெடியாக இருந்தனர். நௌபிலை மின்சாரம் தாக்கியதும் அவர்கள் உஷாராகி பள்ளிக்குள்ளேயே நின்று விட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகே 40 மாணவர்களும் உருது பள்ளியில் இருந்து வீட்டுக்கு புறப்பட்டனர் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். தரமான கேபிள்களை பதித்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. நௌபில் உயிரோடு இருந்திருப்பான் எனவும் திருவொற்றியூர் தாங்கல் பகுதி மக்கள் வேதனையுடன் கூறினர். மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மாணவன் பலியான சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேங்கி கிடந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து 17 வயது பள்ளி மாணவன் உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றன. மின்கசிவை சரி செய்வதில் திமுக அரசு காட்டிய அலட்சியத்தின் விளைவாகவே ஒரு அப்பாவி சிறுவன் பலியாகியுள்ளார். ஒரு நாள் மழைக்கே நீர் தேங்கும் அளவிற்கான உள்கட்டமைப்பு வசதிகளையும் பல நாள் புகார் அளித்தும் ஒரு சிறு மின்கசிவை கூட சீர்படுத்த முடியாத நிர்வாகத்தையும் வைத்துக்கொண்டு நாடு போற்றும் நல்லாட்சி என திமுகவினர் விளம்பரப்படுத்திக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. மாணவனின் மரணத்திற்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்றுக் கொண்டு அம்மாணவனின் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை மாநகரில் முறையான மழைநீர் வடிகால் பணிகளை ஏற்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.